welcome back to our channel Happy Series. Happy Series Lifelines ஓட எபிசோட் 2 தான் நம்ம வந்து இப்போ இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் சசி அண்ணா இஸ் லைக் ஒரு டீடைலிங் ஸ்டுடியோவோட ஓனர். பட் ஓனர் சொல்றத விட லைக் இன்னும் நிறைய இருக்கு, நம்ம இன்னும் நிறைய வந்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ சசி அண்ணா, I'm really happy to have you in our channel. So Lifelines-ல like episode 2 second version உங்களை தான் நான் இப்போ வந்து இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கேன். Thanks for letting us to know about you first. Sure. So start பண்ணலாமா? கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணலாம். There's a lot more to talk. So எங்களுக்கு சசி அண்ணா யாருன்னு எங்களுக்கு லைட்டா தெரியும். So that's not an issue. சசிதர் அப்படின்னா யாரு? இப்போ மத்தவங்களுக்கு சசிதர் அப்படின்னா யாரு? இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் நம்ம ஃபாதர் and most then important most important இப்போ ஃபாதர். பட் பிஃபோர் தட் I'm a graduate automobile engineer and my journey started working for automobile companies and then என்ன வந்து ஜென்ரலா எல்லாருக்கும் எப்படி தெரியும்னா கார்ஸ் பைக்ஸ் எங்க இருக்கோ நம்ம கிட்ட இருக்கோ இல்லையோ அங்க கார் பைக் இருந்துச்சுன்னா சசி அங்க இருப்பான். அது அப்படிதான் தெரியும். So my wildest dream to have my own racetrack. So eventually we have to start somewhere, right? So I'm starting with detailing studio here. So அதுதான் அப்படி போயிட்டு இருக்கு. Yeah, so அதுதான் இன்ஜினியரிங் முடிச்சோம், அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணோம். And then இதே ஃபீல்ட்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் படிக்கும்போது. And then this is where I felt it's more connected to the cars and we can pamper more. So love and affection we can show to the cars and bikes with this field ன்ற மாதிரி தெரிஞ்சிட்டு அது பிடிச்சி நான் அதுக்குள்ள வந்துட்டேன். And there are a lot of science into it in this business and yeah, that's all. Science, cars, bikes எல்லாம் இருக்கு இல்லையா, அதனால நான் இதுக்குள்ள வந்துட்டேன். That's all. Okay, interesting. But like detailing studio and நீங்க automobile engineering படிச்சிட்டு லைக் அதுக்கு முன்னாடி நீங்க ஒர்க்கும் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆமா. ஸோ முடிச்சுட்டு நீங்க வந்து இப்போ லைக் ஒரு ஸ்டுடியோ செப்பரேட்டா நீங்க வந்து செட்டப் பண்ணி வச்சிருக்கீங்க. அண்ட் இவ்வளவும் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஸ்டார்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும் இல்லையா? சின்ஸ் ஐ நோ லைக் நீங்க வந்து லைக் 2 kids at your home, லைக் நீங்க அண்ட் உங்களோட சிஸ்டர் இல்லையா? ஸோ அதை விட நமக்கு இங்க நம்ம இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் பெரிய பையன் அப்படின்னா முதல்ல எடுத்தோடனே வேலைக்கு போ, ஃபேமிலியை செட்டில் பண்ணும், அதெல்லாம் தான் போகும். அந்த கேயாஸ்ல எப்படி நீங்க இதை வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்தீங்க? எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் தானே நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். அதை எப்படி வந்து கன்வின்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணீங்க? சரி, அதுதான் ஸ்டார்டிங் வந்து எல்லாருக்கும் டஃப் தான். பிகாஸ் ஐம் நாட் ஜஸ்ட் ரெகுலர் கிட்ன்ற மாதிரி சொல்லாம ரொம்ப பேம்பர் பண்ணி வளர்ந்துட்டு அந்த ஓன்லி சன், அப்புறம் என்னை வச்சு கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ண பேரண்ட்ஸ்னா அவங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் பேரண்ட்ஸ்க்கு? நெக்ஸ்ட் வந்து பையனும் வந்து அதுக்குள்ள போவான், நல்ல ஒரு கஸ்டட் ஆஃபீஸர் ஆவான், கிரீனிங் சைன் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. எஸ், அதுதான் நானும் பண்ணேன். இன்ஜினியரிங்லாம் முடிஞ்சது, ரொம்ப டஃபா எல்லாம் இன்ஜினியரிங் முடிஞ்சது. ஒரு ஆம்பிஷியஸா வந்துட்டு சைல்ட்ஹுட்ல இருந்து நான் சூஸ் பண்ண பாத் எல்லாமே வந்து இட் வென்ட் வித் த ஃப்ளோ. ஓகே, இட் வாஸ் நாட் லைக் யூனோ இது பண்ணலாம் அது பண்ணலாம், இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம், அதை பற்றி அது பண்ணலன்னா ஸ்ட்ரகிள் ஆகி அழுகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கிடையாது. டில் மை இன்ஜினியரிங் செகண்ட் இயர், நான் ஃபர்ஸ்ட் சேர்ந்தது சிவில் இன்ஜினியரிங் தான் சேர்ந்தேன். ஸோ என்னை வந்து அப்படியே சிவில் இன்ஜினியரிங்லேருந்து ஆட்டோமொபைல் மாற்றுறது என் ஃப்ரெண்டு கேட்ட ஒரு கேள்வி, ஏன்னா நீ படிக்கவே இல்லை, கார் பைக்கை பற்றி இத்தனை பேசுற, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஒன்று இருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான். அப்படி ஒன்று இருக்கா? ஸோ இதுவே எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கேட்க போய் அதுக்கப்புறம் நான் வந்து காலேஜ்ல எங்க அப்பாக்கே தெரியாம ஃபோர்ஸ் பண்ணி, ஐ மீன் எங்களோட விபிஏ வைஸ் பிரின்சிபலை ஃபோர்ஸ் பண்ணி நான் மாறி அதுக்கப்புறம் தான் ஆட்டோமொபைலுக்குள்ள வந்து, ஸோ அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட ஜேர்னி வந்து ஆட்டோமொபைல வந்துச்சு. ஸோ ஆட்டோமொபைல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, நான் வந்து ஒரு விஷயத்தை பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டயக்ராமும் இந்த கான்செப்ட் எனக்கு தியரிட்டிக்கலா தெரியும், டெக்னிக்கலா ஓ இப்படி இருக்குமா, ஓ இவ்வளவு இருக்குமான்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா படிச்ச சப்ஜெக்ட் அது. பட் இவென்ச்சுவலி நான் அதுல டாப்பர்லாம் ஒன்றும் ஆகல. பட் எனக்கு தேவையான கான்செப்ட்ஸ் பண்ண நான் புரிஞ்சுக்கிட்டேன், தேவையில்லாத வந்து பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஸோ மேபி அப்படி கொடுத்துருந்தா மேபி நான் R&Dக்குள்ள போயிருக்கலாம். பட் எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல, அந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. சி டு பி ஃப்ராங்க், குளோபலி வி ஆல் ஒர்க் ஃபார் ஒன் பார்ட் இஸ் மணி. ஸோ அந்த மணி வந்து எப்படி ஹாப்பியா கல்டிவேட் பண்ண போறன்றது தான் மேட்டர்ஸ். ஸோ அந்த மணியை வந்து ஹாப்பியா எப்படி கல்டிவேட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ட்ராக்ல விழுனா என்ன பண்ணணும்ன்றது
எனக்கு இன்ஜினியரிங் படிக்கும்போது தெரியல. Mhm. அண்ட் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒர்க் பண்ண போகும்போது வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ண பீப்புள் ஸ்டார்டட் சீயிங் பீப்புள், ஸ்டார்டட் சீயிங் த மார்க்கெட். Mhm. ஆட்டோமொபைல்லாம் என்ன இருக்கு, ஆட்டோமொபைல்ல வந்து என்னென்ன மாதிரி ஆட்டோமொபைல்லாம் வெறும் மேனுஃபேக்சர் பண்ணி எடுத்து வந்து சேல் பண்ண அதுக்கு நடுவுல ஒரு வண்டி வந்து டெலிவரி ஒரு கஸ்டமர் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதை தவிர்த்து ஆட்டோமொபைல் வந்து நிறைய இருக்கு. எனக்கு தேவை வண்டியோட அஸ்தட்டிக்கல் லுக்கு அண்ட் எஃப்கோர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா பண்ணலாம். பட் ஆனா நம்ம இந்தியன் மார்க்கெட்ல வந்து அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் டியூனிங்க்கு அதுக்குன்னு மாஸ் மார்க்கெட் டிமாண்ட் கிடையாது. Mhm. ஸோ யா, நீங்க கேட்ட கேள்விக்கு வரணும்னா நான் இது ஃபீல்டுக்குள்ள வந்தது மேஜரா வந்து எஸ் அஃப்கோர்ஸ் எனக்கு டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. Mhm. நீங்க தனி ஒரு நான் பிசினஸ் வந்து ஸ்டார்ட் கன்வின்ஸ் பண்றதை விட நான் ஃபைட் தான் பண்ணேன். பண்ணீங்க. ஆமா, நான் வந்து 12th ஃபெயிலு. Mhm. ஆமா, எனக்கு வந்து கெமிஸ்ட்ரி போயிடுச்சு. மேக்ஸ்ல பாஸ் ஆயிட்டா எம்பரா கெமிஸ்ட்ரி போச்சுன்னு கேட்டாங்க. ஸோ அப்படி ஆரம்பிச்சு, Miracle. ஆமா அப்படி இருந்துச்சு. ஸோ இன்ஜினியரிங் தான் நீ சேர்ந்தாகணும்னு சொல்லிட்டு எங்க அப்பா என்ன கேள்வி, இன்ஜினியரிங் சேர்லன்னா எங்க அப்பாவோட லைஃப் ஆம்பிஷன் என் பையனை இன்ஜினியர் பார்க்க முடியாதுன்னாரு. சிட்டி ஃபுல்லா சுத்தி ஒரே இடத்துல வந்து டொனேஷனே இல்லாம கிடைச்சது. ஐம் நாட் சேயிங் இட்ஸ் a great college, but the college made me realize what I have to do, what I'm Okay. good atன்றத இந்த காலேஜ் என்ன ரியலைஸ் பண்ணி வச்சது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து நான் இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு என்னோட காலேஜ் முடியுதுன்னா அடுத்த நாள் மார்னிங் நான் கேடிஎம்ல ஜாயின் பண்ணேன். என்னோட ஜெர்னி வந்து கேடிஎம் 2014ல வந்து அது முன்னாடியே வந்தாங்க, பட் 2014ல நான் ஜாயின் பண்ணேன் கேடிஎம். ஸோ அடுத்த நாள் எங்க அப்பா ஷாக்கிங் கேட்ட கேள்வி, என்ன காலேஜ் முடிச்சு எங்க போற அப்படின்னு. வேலைக்கு போறேன். ஸோ ஏன் அப்படி வேலைக்கு போனா, அது வந்து காசுக்காக நான் போல, அந்த கேடிஎம் பைக்ஸ் நம்ம இருக்கலாமே, அது டெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அப்படி உள்ள போய் அது அப்படியே ட்ராக் மீ டில் 2019 கோவிடுக்கு முன்னாடி வர. ஸோ அதுதான் அப்படி உள்ள. அண்ட் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. எங்க அப்பா அலோவ் பண்ணல, எங்க அம்மாவும் அலோவ் பண்ணல. அப்புறம் பிஎம்இஜி லோன் ஒன்று அதற்கு இல்லையா, அது வந்து எந்த கொலாட்டரல் இருக்காது, எந்த இதுவும் வேண்டாம், என்னால பண்ண முடியும், நான் கண்டிப்பா பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஏன்னா கார் வாஷ் இன்னைக்கு எல்லாரும் வைப்பாங்க. ஆமா, அந்த பிஎம்இஜி லோன் அவ்வளவு ஈஸியா தர மாட்டாங்க. அது வந்து பேங்கர்ஸ் ஆல்மோஸ்ட் 4 நம்ம டாப் மோஸ்ட் பேங்கர்ஸ் எல்லாருமே அங்க இருந்து அவங்க அப்ரூவ் பண்ணாதான். ஸோ அப்படி இருக்கும்போது அங்க போயிட்டு அந்த இன்டர்வியூல என்ன கேட்டாங்க, how you going to survive, there's already competition in this field. So அப்படிங்கும்போது எப்படி சர்வை பண்ண போறீங்க? See, there are lakhs of cars which are getting delivered each and every day. So though அந்த ஒரு நாள்ல வந்து ஒரு அவுட்லெட்ல 4 எம்ப்ளாய் வச்சிருந்தாலுமே அவங்களால வந்து ஒரு 5 வண்டி 10 வண்டிக்கு மேல சர்வீஸ் பண்ண முடியாது. அப்படி இல்ல 20 வண்டி 30 வண்டி பண்ணாலுமே at the end மேன் பவர் வச்சு தான் கேமே. அந்த மேன் பவர் வச்சு இப்போ என்னோட ஸ்டுடியோ அப்படின்னா நான் ஏன் ஸ்டார்டிங்ல இதை ப்ரீமியமா காட்டிட்டேன்னா, ஸ்டுடியோஸ் ஏன் அப்படி ப்ரீமியம், என்னோட செக்டார் என்னோட இதுல வந்து நான் இந்த ப்ரொஃபஷன்ஸ் இருக்கணும், இதுல வந்து நான் இந்த குவாலிட்டி கொடுத்தாங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து ஃபிக்ஸ் ஆயிட்டேன். ஸோ அதனால இந்த ஸ்டார்ட் அப் பண்ணும்போது இந்த எக்ஸ்பிளனேஷன்ல நான் பேங்கர்ஸ் கொடுத்தேன். பேங்கர்ஸ் கொடுக்கும், பேங்கர்ஸ் வந்து அப்போ தான் வந்து தேர் லைக் ஓகே, சி மோர் தென் வாட் யூ செட், த வே ஹவ் யூ மோட்டிவேட்டட் அண்ட் ஹவ் யூ வாண்டட் டு மேக் குட் யூனோ ஃபியூச்சர் ஃபார் யூ, வி கேன் சி தட் we need to be supportive for that. சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பிசினஸ்குள்ள வந்தது நான் எடுத்து வச்ச காலு. see I'm not from a family background, I mean business family background கிடையாது. நம்மளுக்கு யாரும் வந்து நீ இது பண்ணா இப்படி போகும். ஏன்னா இப்ப இருக்கிற கடை வந்து வெறும் 1600 ஸ்கொயர் ஃபீட். இதுக்கு முன்னாடி நான் இருந்த கடை வந்து கோவிட் முடிச்சு ஆரம்பிச்ச கடை வந்து 2600 ஸ்கொயர் ஃபீட். அந்த சுத்து வட்டாரத்துல எந்த கடையும் கிடையாது, நான் மட்டும்தான். எனக்கு பேக்ரவுண்ட் கஸ்டமர்ஸ் யாருமே கிடையாது. ஒரு கஸ்டமர்ஸும் உள்ள வர ஒரு கஸ்டமர்ஸையும் வந்து கெஞ்சி கூத்தாடி, ஏன்னா ஒரு வண்டி 600 ரூபாய். இப்போ நீங்க வந்து ஒரு பைக் வாங்க போறீங்கன்னா கேடிஎம் பைக் மார்க்கெட்ல இருக்கு, வாங்கிடுவீங்க. இப்போ வந்து புது ஒரு பிராண்டு மோட்டோ எஃப்சின்னு ஏதோ ஒரு பிராண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க, பிராண்டை பத்தியே தெரியாது, சைனீஸ் மோட்டரா கொரியன் மோட்டரா ஜாப்பனீஸ் இனிமே தெரியாது. அங்க போய் எப்படி இது பண்ணுவீங்க? இட் இஸ் கம்ப்ளீட்லி அப் டு த பிராண்ட் அண்ட் தி சேல்ஸ் பீப்புள், how the customer, how they want to convince the customer. So ஒரு கஸ்டமர் என்கிட்ட இருக்க ஒரு கஸ்டமர் எனக்கு இப்போ கோல்டு மாதிரி. எனக்கு ரிப்பீட்டட் கஸ்டமர். சி ஐம் நாட் ஹியர் டு ப்ரூவ் எனிவன். நான் எதை வந்து ரிவார்டா பாக்குறேன்னா என் கஸ்டமர்ஸ் என்கிட்ட ரிப்பீட்டடா வர்றது ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் தான் என்னோட கோல். ஸோ அதனால ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும் போது எனக்கு எல்லா சைட்ல இருந்து டஃப் இருந்துச்சு. பட் ஆனா at the end I'm into this field by passion and it went well. ஃபைட் இருந்துச்சு, கண்டிப்பா இருந்துச்சு. அந்த ஃபைட் இன் டெப்தா நான் சொன்னேன்னா
ஐயோ இதெல்லாம் பண்ணீங்களா அதெல்லாம் பண்ணீங்களா, நான் வீட்டு மேல ஏன் சின்ன உச்சிரும் செத்து போயிடும் அப்படிலாம் பேசி அதெல்லாம் பேசிட்டு கடைசியில வந்து அதெல்லாம் கிடையாது, ப்ராக்டிக்கலா என்ன பண்ணணுமோ அதை பண்ண ஆரம்பிச்சோம். And whatever the money which I put in, whatever I got into, it went through அந்தந்த டைம்ல அவங்க எனக்கு கரெக்டா அமைஞ்சாங்க. அதனால I'm here. I'm not saying I'm grown well, but I'm going with the flow. There's no rush. So எனக்குன்னு இருக்கிற கஸ்டமர்ஸ், எனக்குன்னு இருக்கிற பிராண்ட்ஸ், எனக்குன்னு இருக்கிற வெண்டார்ஸை வச்சு நான் இப்போ கரெக்டாக போயிட்டு இருக்கேன். There is nothing to fight or argue. They're complaining this and that. Even I have a plate, even I have a food. I'm hungry, I'm eating, I'm living. Simple. So if there's a competition, we'll think about it later. Cool. So எல்லாமே நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி வந்து இட் வாஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் எனக்கு கேட்கும்போது. ஏன்னா எல்லாரும் இன்ஜினியரிங் படிச்சு ஏதாவது ஒரு இடத்துக்கு போவாங்க, அண்ட் இன்ஜினியரிங் ஏன் தான் படிக்கிறோம் அப்படின்னு தெரியாமலாம் இருந்திருக்காங்க. பட் யூ மேட் லைக் வாட் டு சே constructive and consultation decision to change your domain. So சிவில்ல இருந்து ஆட்டோமொபைல் உங்களோட இதுக்காக நீங்க சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறமா வந்து லைக் அகைன் நீங்க அந்த ஃபீல்ட்லயே போறீங்கன்றது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட். பட் ஏன் டீடைலிங்? ஏன்னா லைக் எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே இருக்கு, பட் அதெல்லாமே இது பண்ணாம எப்படி உங்களுக்கு டீடைலிங் ஸ்பார்க் ஒன்று வந்துச்சு? சரி, டீடைலிங் ஸ்பார்க் ஏன் வந்துச்சுன்னா, நான் படிச்சிட்டு இருக்கும் போது நான் பார்ட் டைம் பண்ணேன். அண்ட் இதுல இன்னொரு விஷயம், டீடைலிங் இண்டஸ்ட்ரி ஏன் அப்படின்னா, I don't have a great investment. Okay. I have a limited investment. I have a mouth to talk. I have a knowledge to share with the customer. See, knowledge to share with the customers na இந்த business பொறுத்தவரை எப்படின்னா, நீங்க till 4 wheels or EV vehicles வந்தாலுமே, இல்ல அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் வந்தாலுமே, இல்ல flying cars வந்தாலுமே, each and every vehicle needs to be cleaned. Yeah. So பேசிக்காவே இதுல வந்து இந்த vehiclesக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஹைஜீன்ன்றது கண்டிப்பா பண்ணியாகணும் வெஹிக்கிளுக்கு. அது என்ன எந்த டெக்கேட்டா இருந்தாலும் எந்த இயரா இருந்தாலும். ஸோ இது வந்து இன்னைக்கு பூமா இருக்கலாம் எல்லா இடத்துலயுமே. அண்ட் இது வந்து இந்த பிசினஸ்ல கன்சிஸ்டன்டா ஹை இன்கம் எதிர்பார்க்காம ஒரு லைஃப் லைன் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா கொண்டு போகணும் அப்படின்னா இந்த பிசினஸ் நான் அதனால தான் சூஸ் பண்ணேன். ஸோ நான் மோர் இன்னோவேட்டிவா புது விஷயத்தை கொண்டு வர வேண்டியதில்லை. ஹேண்ட் ஸ்கில் இருந்துச்சு, ப்ராப்பர் நம்பிக்கை இருக்கணும். இன்னைக்கு ஒரு வண்டி 15-20 லட்ச ரூபா கொடுத்து உங்ககிட்ட கொடுக்குறானா, அந்த உங்ககிட்ட ஏன் கொடுக்கணும்? வெளியே எத்தனையோ ஜைன்ஸ் இருக்கானுங்க, பல கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணிட்டு வண்டி ஒரு பேனல் அடிப்பட்டா மிஞ்சி போனா 5,000-6,000 ஆகுது ரிப்பேர் பண்றதுக்கு. டிரைவர் எடுத்துட்டு போனானா, உடைக்கிறானா, இல்ல அங்க எடுத்துட்டு வாங்க டேமேஜ் ஆச்சா, பெயிண்ட் பண்ணி கொடுத்துறேன் சார் சொல்லுவாங்க. ஆனா I cannot take that risk. Though even though if I will not have that as a term, because customer கிட்ட வந்து we have to build trust. அந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணி, அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமர் ஹூ கம்ஸ் இன்டு என் ஸ்டுடியோக்குள்ள வர எல்லாருக்குமே வந்து கார்ஸ் பைக்ஸை பத்தி எங்கேயோ அவங்களோட பல்ஸ்ல வந்து ஒரு ஆசை, அந்த ஒரு க்ரஷ் இருக்கும். ஸோ அதை இப்போ என்கிட்ட வந்து வாஷ் பண்ணாங்கன்னா, நீங்க நல்லா நான் ஏதாவது கஸ்டமர் வண்டி வாஷ் பண்ணீங்க பாருங்க, எந்த கஸ்டமர் உள்ள வந்து ஷோரூம் மாதிரி உள்ள உட்கார மாட்டாங்க. நான் வண்டி வாஷ் என்கிட்ட வர கஸ்டமர்ஸ் எல்லாருமே வண்டி நான் வாஷ் பண்றதை பார்ப்பாங்க. ஸோ இட்ஸ் அன் ஆர்டிஸ்டிக்கல் ஒர்க். ஸோ அது வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து நான் வீட்டில் காசுலாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இனோவேட்டிவா ப்ராடக்ட்ஸ் உள்ள இருக்கு, அதை வச்சு பண்ணணும். அதை விட இன்னும் சயின்ஸ் யூஸ் பண்ணி வண்டி என்ன ப்ரொடெக்ட் பண்ணலாம் அண்ட் இன்டீரியருக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இந்த ஃபீல்ட்லயே பண்ணதுனால இட் பிகேம் மோர் இன்டு அந்த கிளீன் அண்ட் கிளியர் கார். ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு டேட்டுக்கு அப்போ காலேஜ் ஒரு டேட் போறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நம்மளுக்கு நான் குளிக்கிறேனோ பேண்ட் ட்ரெஸ் வாங்கணும்னா கிடையாது, ஃபர்ஸ்ட் பைக்கை வாஷ் பண்ணணும், அளவில் பலன்னு இருக்கணும். கார் வந்து எனக்கு வீல்ஸ் பல இன்டீரியர் உள்ள என்னன்னா கம்மான்னு இருக்கணும். ஸோ என் கார் நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட மைண்ட்ல நீங்க அப்போ இந்த விஜய் படம் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, விஜய் அஜித் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அவங்க லுக்குக்கா இருந்தாலுமே இந்த கார் நிக்கிறது, பைக் அந்த மாதிரி நம்மளோட இமேஜ் பண்ணிப்போம். நம்ம லாம்போ வச்சிருக்காரு, பட் நம்ம வச்சிருக்காரு நம்மளுக்கு அது இது இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்ல உள்ள வந்தது. அண்ட் கஸ்டமர்ஸ்க்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆக்சுவலி நம்ம எல்லாம் மீட் பண்ணது ஒரு ஆட்டோமொபைல் கிளப், பைக்கிங் கிளப்ல மீட் பண்ணுவோம். எப்படி என்ன ஈஸியா எத்தனையோ பேர் உங்களோட ஸ்பான்சர் வந்திருப்பாங்க, எத்தனையோ பேர் வந்து ஏன் என்கிட்ட கான்டாக்ட்ல இருக்கீங்கன்னா, somewhere intellectually or passionately we are linked to that common topic, cars. So அது பேசும்போது
வில் கெட் கனெக்டட். சி எஸ் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்க வேண்டியது இல்ல, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்க, பட் உங்ககிட்ட ஒரு நாலேஜ் என்கிட்ட ஷேர் ஆகும், என்கிட்ட நாலேஜ் ஷேர் இன்னைக்கு. அதனால சோ எங்க கஸ்டமர்ஸ் இங்க வந்து இது வந்து நீங்க கூகுள்ல என் ஸ்டுடியோ போட்டதுல இட்ஸ் ஆஃப் கோர்ஸ் டீடைலிங் ஸ்டுடியோ, பட் இந்த கிளப் தான் இருக்கும், ஓகே கார் கிளப் தான் இருக்கும். இட்ஸ் இன்ட்ரஸ்டிங். ஓகே நிறைய இருக்கு.